ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரௌனி ரெசிபி லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் 2 சிஸ்டர் வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டு கேட்டிருந்தாங்க. நான் வந்து ப்ரைஸ் கேல்குலேஷனும் ப்ரைஸ் லிஸ்ட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வந்து நான் 1/2 kg மெஷர்மெண்ட்டுக்கு தான் ப்ரைஸ் கேல்குலேஷன் சொல்ல போகிறேன். இப்போ சாக்லேட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது, கம்மியாகலை. நம்ம கஸ்டமர்கிட்ட போய் சொல்ல முடியாது சாக்லேட் ரேட்டு வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும்போது உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவேன், கம்மியாக இருக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட்டு கம்மியாகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நான் வந்து ஸ்டாண்டர்டாக 220 அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இப்போ நான் கஸ்டமருக்கு என்ன ப்ரைஸுக்கு சேல்ஸ் பண்ணுறேனோ அதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். இப்போ 1/2 kg சாக்லேட் வந்து 220னா 220 டிவைட் பை 500ன்னு போடணும். எதுக்காக போடுறோன்னா 1 கிராம் சாக்லேட் வந்து எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம டிவைட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 0.44. அதாவது 1 கிராம் சாக்லேட் வந்து 0.44. இப்போது நம்ம எவ்வளோ கிராம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கணும். 135 கிராம்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது 0.44 × 135ன்னு போட்டால் நம்மளுக்கு 59.4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ சாக்லேட்டோட ரேட்டு வந்து 59.4. மைதாவும் வந்துட்டு 1/2 kg தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுவும் அதே மாதிரி தான் டிவைட் பண்ணி இன்டூ பண்ணி வச்சுருக்கேன். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 6.75 வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பார்த்திங்கன்னா நான் 1 kg வாங்கியிருந்தேன். 1 kg வந்து 45 ருபீஸு. ஸோ நம்ம அதை டிவைட் பண்ணும் போது 0.045 வந்துச்சு. நம்ம எவ்வளோ கிராம் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தா 130 கிராம்ஸு. ஸோ இது இன்டூ பண்ணால் 5.85 நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பட்டர் எடுத்துட்டிங்கன்னா நான் அமுல் பிராண்ட் யூஸ் பண்ணேன் 100 கிராம்ஸு, அது 65 ருபீஸு. அதை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 0.65 இன்ட்டு நம்ம எவ்வளோ கிராம் யூஸ் பண்ணோன்னா 90 கிராம்ஸு. அப்போ இன்ட்டு பண்ணும்போது 58.5. இப்போ நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்டும் பட்டரும் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக் ரேட் வந்து அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நான் வந்து 7 ருபீஸ்ன்னு வச்சுருக்கேன். 7 × 2 போட்டால் 14. எசன்ஸ்க்கு வந்து 3 ருபீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது ஃபுல்லாகவே டோட்டல் பண்ணலாம். டார்க் காம்பவுண்ட், மைதா, சுகர், பட்டர், எக்கு, எசன்ஸில் நம்ம டோட்டல் பண்ணும் போது நம்மளுக்கு கிடைச்சது வந்து 147.5. இப்போ நம்ம பார்த்தது வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓவன்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு கரண்ட் ஆகும் இல்லையா, அதுக்கு வந்து 25லேருந்து 50 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். நான் 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பேக்கிங்க்கு பாக்ஸில் நம்ம கொடுப்போம், அதுக்காக வந்து ஒரு 15 ருபீஸ் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து லேபர் சார்ஜு. நம்ம வந்துட்டு ப்ரௌனிக்கு ஒரு 1 hour பக்கத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா அதுக்கும் வந்து 25லேருந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணலாம். நான் வந்து 50 ருபீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் நம்ம டோட்டல் பண்ணோன்னா 115 நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து ரா மெட்டீரியலும் அதர்ஸில் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி, பேக்கேஜு, அப்புறம் வந்துட்டு லேபர் சார்ஜ் இதெல்லாம் நம்ம டோட்டல் பண்ணும்போது 262.5 கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்துட்டு நம்ம ரா மெட்டீரியல் காஸ்ட்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ராஃபிட் பார்க்கணும். ப்ராஃபிட் வந்து சில பேர் 30% வச்சுப்பாங்க, அப்புறம் 50%, 60% வைப்பாங்க. நான் வந்துட்டு 60% தான் வைப்பேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் ரெண்டுக்குமே கேல்குலேஷன் காமிக்கிறேன். இப்போது நீங்கள் வந்து 30% போடுற மாதிரி இருந்துச்சுன்னா 262.5 × 1.3. 1.3 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 30%. அதே மாதிரி வந்து 60%க்கு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா 1.6ன்னு போடணும். அப்போது நீங்கள் போடும்போது 420 வருது. 1/2 kg ப்ரௌனி எந்த ரேட்டுக்கு தரலான்னு பார்த்தீங்கன்னா 420க்கு தரலாம். நான் வந்து இந்த ரேட்டுக்கு தான் தரேன். உங்கள் ஏரியாவில் வந்து 20 ருபீஸ் ஜாஸ்தியாகலாம், 20 ருபீஸ் கம்மியாகலாம். அது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்துட்டு 1/2 kg மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இப்போது கிளாசிக் ஃபஜ்ஜி ப்ரௌனி தான் உங்களுக்கு நான் எப்படி கேல்குலேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி காமிச்சேன். நான் வந்து என்ன ரேட்டுக்கு தரேன்னு சொல்கிறேன், ப்ளஸ் நீங்கள் எந்த ரேட்டு வரைக்கும் தரலாங்கிறதும் சொல்கிறேன். 420 ருபீஸ்லேருந்து 480 வரைக்கும் தரலாம் கிளாசிக் ப்ரௌனி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வால்நட் ப்ரௌனி வந்து 500லேருந்து 550க்கு தரலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓரியோ ப்ரௌனி வந்துட்டு 450லேருந்து 480 வரைக்குமே நீங்கள் தரலாம். நெக்ஸ்ட்டு வந்து சாக்கோ சிப்ஸை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 460லேருந்து 500 ருபீஸ் வரைக்கும் தரலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீனட் பட்டர் ப்ரௌனி 540லேருந்து 600 வரைக்கும் தரலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நட்டல்லா ப்ரௌனி 600லேருந்து 680 வரைக்குமே கொடுக்கலாம்.
ரெட் வெல்வெட் ப்ரௌனி பார்த்திங்கன்னா 530லேருந்து 580 வரைக்கும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டபுள் சாக்லேட் வந்து 500லேருந்து 550 வரைக்கும் தரலாம். நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் சாக்லேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 550லேருந்து 620 வரைக்கும் தரலாம். அப்புறம் வந்து லோட்டஸ் பிஸ்காஃப் ப்ரௌனி வந்துட்டு 600லேருந்து 680 வரைக்கும் தரலாம். இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து ½ kgக்கு நான் சொல்கிறது. உங்கள் ஏரியாவில் வந்து 20 ருபீஸ் ஜாஸ்தியாக இருக்கலாம், 20 ருபீஸ் கம்மியாக இருக்கலாம். ஸோ உங்கள் ஏரியாவில் நீங்கள் எப்படி தரீங்க அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் வந்து என்ன ரேட்டுக்கு தரலான்னு சொல்கிறேன். இது வந்து 50 கிராம்ஸ்லேருந்து 100 கிராம்ஸ்குள்ளே இருக்கிறதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். கிளாசிக் ஃபஜ்ஜி ப்ரௌனி வந்து சிங்கிள் பீஸ் வந்து 60 ருபீஸ்லேருந்து 80 ருபீஸ் வரைக்குமே நம்ம சேல்ஸ் பண்ணலாம். வால்நட் ப்ரௌனி வந்து பார்த்துட்டிங்கன்னா 80 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். ஓரியோ ப்ரௌனி வந்து பார்த்துட்டிங்கன்னா 80 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் வரைக்குமே தரலாம். அதுவும் சாக்கோ சிப்ஸ் வந்துட்டு 70 ருபீஸ்லேருந்து 90 ருபீஸ் வரைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீனட் பட்டர் வந்துட்டு 100 ருபீஸ்லேருந்து 120 வரைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நட்டலா ப்ரௌனி வந்து 110லேருந்து 130 ருபீஸ் வரைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணலாம். ரெட் வெல்வெட் ப்ரௌனி எடுத்துட்டிங்கன்னா 100 ருபீஸ்லேருந்து 120 வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டபுள் சாக்லேட் எடுத்துட்டிங்கன்னா 80 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் வரைக்கும் தரலாம். ட்ரிபிள் சாக்லேட் வந்து 90 ருபீஸ்லேருந்து 120 ருபீஸ் வரைக்கும் கொடுக்கலாம். பிஸ்காஃப் ப்ரௌனி வந்துட்டு 120லேருந்து 150 ருபீஸ் வரைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணலாம். ப்ரைஸ் கேல்குலேஷனும் ப்ரைஸ் லிஸ்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த லிஸ்ட்டும் அப்புறம் வந்து ப்ரௌனி வந்து ½ kg 1 kg 250 கிராம்ஸ் மெஷர்மெண்ட்டு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஸோ மெசேஜ் பண்ணி பிடிஎஃப்னு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். கால் பண்ண வேண்டாம், மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.